வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 500 LPH ஆரோ பிளான்ட் பார்க்க போகிறோம். இதில் என்ன டிசைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிங்கிள் டூயல் மீடியா ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்டர் 1 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிட் எல்லாமே SS. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் வாட்டர் வந்து 400 போயிட்டுருக்கு. ரிஜெக்ஷன் வாட்டரு வெறும் 180 200 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இது நம்ம ரிஜெக்ஷன் வாட்டரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்கிட்டு வந்து எல்லாம் SS, மெம்பரேன் ஹவுசிங் SS, பம்பு கிர்லாஸ்கர் போட்டிருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்டில் வந்து போர்வெல் வாட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் வாட்டர் தான் வருதுங்க, அது சால்ட் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பர்பஸ்க்காகவே இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெம்பர்லேருந்து வரக்கூடிய வாட்டரோட ரிஜெக்ஷன் வாட்டரை எடுத்து அதில் வர 50% ரிஜெக்ஷன் வாட்டர் எடுத்து மறுபடியும் நம்ம ஆரோ பண்ணுறோம். இப்போது அப்போவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் வாட்டர் வந்து 25% ஆயிரும். அதையும் நம்ம இன்னும் கம்மி பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1000 லிட்டருக்கு 300 லிட்டர் தான் வேஸ்டேஜ் வரும். அதாவது 30% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வர மாதிரி இதில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்ருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டுக்கு வந்து ரிஜெக்ட் வாட்டர் இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கிட்டு ஃபுல்லாகவே. இன்னொன்று காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம், சின்ன இடத்துல வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், 4.25 அடி ஹைட்லேயே இதை காம்பேக்டாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாக அவுட்டோரில் வைக்கிறங்காட்டிக்கு எஸ்எஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு ரிஜெக்ஷன் வாட்டர் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொன்னீங்கன்னா நம்ம உங்களுக்கு காம்பேக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துர்லாம். தேங்க்யூ.